السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. எங்கள் மண்டோசல் அறிவித்துள்ளதே ஆலயம் பட்டமும் மாப்பிள் பட்டமும் பெற்று தற்சமயம் சதையில பணி செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர் ஹுசைன் பஸ்ரி அவர்களுடைய திருமணம். அவர்களை எங்கள் மதரசாவிலே அவருடைய பெற்றோர்கள் சேர்ந்ததிலிருந்து குறிப்பாக அவருடைய தாயார் அடிக்கடி எங்களிடத்திலே துவா செய்யுங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக என்று நீங்கள் மட்டுமல்ல, அவருடைய தாயாருடைய ஆசை என் பிள்ளை ஆபிலாக வேண்டும், அவன் கராவின் வைத்து நான் பின்னால் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, நீண்ட நாள் ஆசை. அதை அவர்கள் ஆலிம் பட்டம் பெற்றதற்கு பிறகு அந்த ஆசையை பூர்த்தி செய்து இருக்கிறார்கள். பெற்றோர்களின் ஆசையை பூர்த்தி செய்த அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எல்லா விதமான நன்களையும் தந்தருவாராக. ஆமீன். ஒரே ஒரு செய்தி, பொதுவாக எல்லோருமே திருமண விழாவில கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதற்கான காரண காரியங்களை எடுத்துச் செல்வார்கள். ஒரே ஒரு செய்திதான், அப்துல் அசீஸ் என்கின்ற ஒருவர் அவர் அவையில அமர்ந்திருக்கிறார். அபுல் ஹாலிம் என்கின்ற ஒரு இளைஞர் சபைக்கு வந்தவர் கையிலே ஒரு பெரிய வெட்டி துண்டை வைத்திருக்கிறார். சாதாரண மக்களின் பார்வையில சாதா சீராக இருக்கின்ற அந்த இளைஞர் தன் கையில் இருந்த அந்த ரொட்டியை அப்துல் அசீஸிடத்திலே தருகிறார். அவர் யோசிக்கிறார், நாம் வசதி மிக்கவர்கள், நமக்கே இந்த மனிதன் அந்த ரொட்டியை தர வேண்டும் என்று வாங்கிக் கொண்டு மறுக்கவில்லை. அதை வாங்கிய அப்துல் அசீஸ் வீட்டுக்கு வருகிறார். அந்த ரொட்டி துண்டை என்ன செய்வது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. கொடுத்திருக்கிறார் ஒரு பெரியவர் இறைநேசர், மறக்கிறதுக்கு சாப்பிட்டு விடலாம், மனைவி கொஞ்சம் கொடுத்து விடலாம். ஆனால் அந்த அப்துல் அசீஸ் தன் மனைவியிடத்தில் கேட்கிறார், இப்படி எனக்கு கொடுத்திருக்கிறார் அபுல் ஹாலிம், இதை நாம் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார். என்ன செய்யலாம்? மனைவி ஆலோசனை சொன்னார்களாம், 3 நாட்கள் நோன்பு வைப்போம், ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கின்ற அந்த நேரத்தில் இந்த ரொட்டி துண்டை 3ஆக பங்குவித்து ஒவ்வொரு நாளும் இதை மூலம் நோன்பு திறப்போம் என்கிறார். அதே போன்று மனைவியின் ஆலோசனை, ரொட்டி துண்டை அந்த 3 நாட்கள் நோன்பு வைத்து திறக்கின்ற நேரத்திலே அதை சாப்பிடுகிறார்கள். 3 நாள் நோன்பு வைத்து அந்த ரொட்டிகளை சாப்பிட்டதற்கு பிறகு 3ஆவது நாள் அவர்கள் சந்தோஷமாக வீடு கொள்கிறார்கள். அதன் மூலம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் உமர் அப்துல் அசீஸ், இஸ்லாத்தின் 2வது உமர் என்று போற்றப்படுகின்ற நீதமான நியாயமான பாதுகாப்பு ஆட்சியை சேர்ந்த உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள். இந்த செய்தியை எழுதிவிட்ட செய்தியை சொன்னார்கள். சாதாரண ஒரு ரொட்டி துண்டை வாங்கி வந்த அப்துல் அசீஸ் நினைத்தால் எதுவும் செய்யலாம், மனைவி கேட்க மாட்டால், ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கூட என்ன செய்யலாம் என்று மனைவியிடத்தில் ஆலோசித்து மனைவி சொன்ன யோசனையை அவர்கள் பின்பற்றி அதன் மூலம் பிறந்த குழந்தை இன்றைக்கும் உமர் அப்துல் அசீஸ் என்று போற்றப்படுகிறது. சொன்னால் கணவன் மனைவி அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷம் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். தன் மனைவியிடத்திலும் ஆலோசிக்க வேண்டும்.
ஆலோசித்து எது சரியோ அதை முடிவுக்கு எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற பொழுது அந்த மனைவி கணவன் தன்னையும் மதிக்கிறார், பெற்றோரையும் மதிக்கிறார் என்கின்ற உணர்வு வந்து அங்கே சந்தோஷம் ஏற்படும் என்ற ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த மணமகன் எங்கள் கல்லூரியில் பட்டம் பெற்று எல்லா உஸ்தாதுடைய துஆவையும் பெற்ற ஒரு நல்ல ஆலிம். அல்லாஹ் அவருடைய இந்த திருமண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஆக்கி தருவானாக. ஆமீன். இங்கே எனக்கு முன்னால் பேசிய உலமாக்கள் எந்த கருத்துக்களை வலியுறுத்தி பேசினார்களோ அதை அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நடாக்காட்டி தருவானாக. இந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் சாலிகான சலாமத்தான ஆபியத்தான நீண்ட ஆயுள்ள குழந்தை செல்வங்களை துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹித் தரக்கான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி